ஹாய் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக்சி மோட்டரில் சென்ட்ரு காயில் எப்படி மாற்றணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரு காயில் மாற்றுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம மிக்சியை போட்டு ஆன் பண்ண உடனே அது அதோட சத்தத்தை வச்சு நம்ம எப்படி சென்ட்ரு காயில் போச்சுன்னு பார்க்குறது. இன்னொன்று நம்ம அந்த சென்ட்ரு காயில் எடுத்து எந்த லைன் ஸ்டார்ட் ஆகிருந்தால் போச்சு, ஸ்டார்ட் ஆகிடலாம் போகலை அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு எப்படி நம்ம போட்டோன்னே கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது சீரிஸ் போர்டு. இப்போ இந்த சீரிஸ் போர்டில் லைனை ஆன் பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோங்க, கரண்ட் வர்றது தெரியுது. இப்போ நம்ம இது மெயினில் ஒன்றையும் ஸ்பீடில் ஒன்றையும் வைக்கிறோம். இப்போ அங்கே நெருப்புறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நெருப்புறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நெருப்புறது போட ஓடுது. பாருங்கள், நெருப்பு போட ஓடுது. ஏன்னா காயில் ஸ்டார்ட் ஆனது இது காட்டுது. பார்த்துக்கோங்க, இப்போ இதை அவுத்து எப்படி போச்சுன்ற செகண்ட் மெத்தடை நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்சி மோட்டரோட சென்ட்ரு காயில் மாற்றுறதுக்கு தேவையான டூல்ஸையும் பொருளையும் இப்போ பார்ப்போம். ஒரு கட்டிங் பிளேடு, ஒரு டெஸ்டர், ஒரு கட்டர் ஸ்கேலு, ஒரு திருப்புளி, அதான் நம்ம அவுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டாண்டு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வாசர் கொஞ்சம், புது ஆர்மேச்சர் பார்த்துக்கோங்க, புத்தம் புதுசு பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அவுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 2 இப்போ அவுக்குறோம். இந்த லாக்கை லைட்டாக கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும். பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு சைடும் அது போல் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. நம்ம டெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் அதை லைட்டாக பெண்டாக்கிவோம். வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த கார்பன் இந்த மோட்டரில் நல்லா இருக்குது. இது 1-2 மோட்டரில் பார்த்தீங்கன்னா இது பாதியாக தேஞ்சு தான் நம்ம புதுசு மாற்றுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அவுப்போம். இந்த சைடு இருக்க நட்டையும் அந்த சைடு இருக்கிறதையும் அவுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட அவுத்துவாங்க.
அவுத்தாச்சு 2 நட்டையும். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு காயில் வந்துருச்சு. இந்த பால் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கேப் வழியாக இழுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வரும். பார்த்துக்கோங்க, வந்துருச்சு. இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு லைனு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேராக இருந்துச்சுன்னா, அந்த எல்லா லைனும் இதே மாதிரி நேராக இருந்துச்சுன்னா இந்த சென்ட்ரு காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அது போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ வாங்க அப்படியே ஒன்றா காமிச்சிட்டு வரேன். நல்லா தான் இருக்குங்கலாம், பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. இந்த இங்கே ஒரு இடத்துல ஷார்ட் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். பார்த்துக்கோங்க, எனக்குள்ளே ஷார்ட்டாக இருக்குது. இங்கே இருக்குது இந்த கோடுக்கும் இந்த இடத்துக்கும் பாருங்கள், ஷார்ட்டாக அப்படியே தெரியுது. இதான் நம்ம இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம அவுத்து பார்த்தோன்னே இந்த இடத்துல ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரு காயில் வச்சு நம்ம புது சென்ட்ரு காயில் மாற்றுறது இப்போ பார்ப்போம். இதாங்க பிரச்சனை. புது சென்ட்ரு காயில் இதில் வந்து அந்த கோடெல்லாம் பாருங்கள், எல்லா கோடையும் நல்லா இருக்குது. இப்போ இந்த தான் இதில் மாட்டுவோம். நம்ம அவுத்து வச்சு அந்த காயில் கோர எடுத்துக்குவோம். கரெக்டாக அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே இருக்க ஹோல்குள்ளே போகிற மாதிரி. இப்போ மேலே தான் வச்சு பார்ப்போம். இப்போ லூஸாக இருக்குது, நம்ம கொஞ்சம் வாட்டரை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ வச்சு பார்ப்போம். இன்னும் 2 வருஷம் வச்சுக்குவோம். பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், பத்துக்கு எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. இன்னும் 2 வருஷம் வச்சுக்குவோம். வச்சாச்சு வாஷர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் உங்களுக்கு தெரியாது. இதுலேருந்து 1 வாஷர் விட்டு எடுத்துரும். பார்த்துங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 2 நாட்டையும் டைட் பண்ணுவோம். டைட் பண்ணிக்குவோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
இந்த சைடு லைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட்டிங் மேட் வச்சு இந்த நட்டை அவுத்துக்கோங்க. டெஸ்ட்டை வச்சு இந்த சின்ன நட்டையை அவுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பால் ட்ரெஸ் ஊற்றோம்ல, அந்த பால் ட்ரெஸ் வந்து இங்கே போடணும். அந்த ஹோல்குள்ளே போடணும். இந்த பால் ட்ரெஸ் எடுத்து கரெக்டாக போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. போட்டுக்கணும் நட்டை. இந்த நட்டை நம்ம திருகியோ இல்லை லூஸ் பண்ணியோ இந்த லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்பன் வந்து இந்த காயில் வந்து ரொம்பவும் கீழே போயிருக்கலாம், ரொம்பவும் மேலே போயிரு. கரெக்டாக இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து இந்த சென்டர் காயில் வந்து உட்கார வச்சுருக்கணும், இந்த கார்பனில் ஒட்டுற மாதிரி. லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. இந்த மோட்டரில் வந்து லைட் சேர்க்குதான் இருக்கணும், ரொம்ப சேர்க்க இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக இருக்குது. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி பார்ப்போம். நல்லா சுற்றி சென்டர் காயில் பார்த்துங்க. இது வந்து இந்த சென்டர் காயில் மாற்றணும் எப்பயுமே இப்படி சுற்றாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒரு சமயம் டைட்டாக இருக்கும்போது இந்த நம்ம கட்டை சொல்லி சுற்றணும்ல, அது வந்து 2 சைடு அடித்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் தட்டி விடுங்க. இந்த சைடு கொஞ்சம். இப்போ இருந்ததுக்கு இப்போங்க பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு. பார்த்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு இப்போ ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சைடு அவுத்த கார்பனை இப்போ போட்டுக்கலாம். இந்த அமுக்கி ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த கார்பன் லைன் எடுத்து கரெக்டாக அதில் சொருகிக்கிட்டு இந்த லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா வெளியே வராத மாதிரி. அதே போல் இங்கிட்ட ஒரு கார்பனை போட்டுக்குவோம், அந்த ஒத்த கார்பனை பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு கையில் அமுக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த அதே போல் இங்கிட்ட விட்டுருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, கரண்ட் போட்டிருக்கு. அங்கே சீரிஸை பாருங்கள், கரண்ட் போட்டிருக்கு. 2 தொடரும்போது லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதே போல் மெயின் வேரை பார்த்துங்க, மெயின் வேரை தொட்டாச்சு. இங்கே வந்து ஸ்பீடு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நெருப்பு வந்து இப்போ வராது. முன்னுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஓடுது, அந்த சவுண்டிங் பாருங்கள், பதப்பதான் ஓடாமல் எப்படி ஓடுதுன்ட்டு. இவ்வளோதான். இப்போ வந்து சென்டர் காயில் நம்ம மாற்றுறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தொட்டிங்கன்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் தொட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு வரும்.